ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பௌர்ணமிக்கு தான் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஏன்னா நேற்று வந்து திடீர்னு ஒரு குட் நியூஸ் நடந்தது. நான் வந்து உண்மையாகவே அந்த விஷயத்துக்காக ரொம்ப மாதங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளே ஒரு பயத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விஷயம் நடந்துருச்சு. அது என்ன அப்படின்றத நம்ம சொந்த வீட்டில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது பெரிய பெரிய குட் நியூஸ். அதனால் வந்து சாமிக்கு இங்கே வந்து எங்கள் ஐயனார் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கேன். இது வந்து எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியல. இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டம் வரும்போது, மனசு கவலையாக இருக்கும்போது, யாராவது நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும்போது, கடவுளே எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணு, கடவுளே எனக்கு பணத்தை கொடு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் எல்லாத்தையும் அவர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனத்தில் அப்படியே விட்டுருவோம். அவருக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படின்றத நினைக்க மாட்டோம். நார்மலாக ஒரு மனுஷனே என்ன நினைப்பாங்க, ஒரு உதவி பண்ண ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லலை நம்மளுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. கடவுள் அப்படி நினைப்பாரான்னு தெரியாது. பட் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி உடனே வந்துட்டோம். பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வந்து சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்துடுவேன். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து எனக்கு பெண்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுக்கு அந்த நேரத்தில் வர முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறது. அதனால தான் நான் முன்னாடியே வந்துட்டேன். இப்போ எங்கள் ஐயனாரப்போ போய் பார்க்கலாம் வாங்க. அந்த கோயிலில் வந்து அங்கே ஒருத்தன் பூவை போட்டுக்கிட்டு இருக்கான் பாருச்சலாம் போயிட்டு சாமி கோயிலுக்கு கூட ஐயனாரே போய் வச்சுட்டான் செல்லம். அதான் என்ன கேட்டான் செல்லம். ஐயனாரே டென்ஷன் ஆகிற அளவுக்கு அவன் நிறையா பண்ணுறான். இருக்கட்டும். நம்ம பெரியவங்க செய்கிறது கூட மனசில் எதனா ஓடிக்கிட்டு இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே ஓடாது மனசில். அங்கே அவருக்கு பூ வைக்கணும், அதுதான் ஓடும். சாமின்ற தம்பி செய்கிறான். வாங்க, இங்கே நம்ம கோயிலில் வந்து சூப்பர் விஷயம் இருக்குது, நான் காட்டுறேன் வாங்க. இந்த டைம் சீசன், அதனால சீசன் டைமில் இருக்க விஷயத்தை காட்டுறேன். சாயுதா எங்கே மாலை, எங்கே வாங்கி கொடுத்த மாலை எங்கே மாலை வாங்கி கொடுத்தேன் எங்கப்பா? சாமிக்கு நீயே போட்டுட்டியா? என்ன வேண்டிக்கிட்டு போட்ட மாலை? எல்லாருக்கும் நீங்களே போட்டிங்களா செல்லாம்? போட்ட மாதிரி பண்ணி நீ போட்டு செல்லாம். பொறுக்கல. ஐயோ, நம்ம செஞ்சா அவன் செஞ்சான்றாங்கல, நான் தான்டா செஞ்சேன், நம்புங்கடா. ஓகே, முதல்ல நம்ம சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிட்டு இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதை காட்டுறாங்க. நம்ம ஐயனாரை நல்லா பார்த்துங்க. உலகம் முழுவதும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்து நல்லா கும்பிட்டுக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எப்போ சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து நான் வேண்டிப்பேன், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருக்குமே எந்த குறை இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த குறை உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஆமாம், அப்படியே ஐயனை நல்லா க்ளோஸாக பார்த்து வேண்டிக்குங்க எல்லாரும். தெரியுதாரா? ஓகே ஓகே, வாங்க நம்ம சாமி கும்பிட்டு மற்ற பார்க்கலாம். இங்கே காற்று பலமாக அடிச்சிட்டு இருக்கிறனால நம்ம விளக்கேற்றுறதுக்கும் ஊதுபத்தி ஏற்றுறது ரொம்ப இதாக இருக்குது. மலையேறி இங்கே வா சாய்ப்பா தான் ரொம்ப இது பண்ணுறோம். ஸோ நம்ம வர்றப்பெல்லாம் ஐயனாருக்கு வந்து வெள்ளம் வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா? எங்கள் சாய்ப்பா பாருங்க, மாங்குன்னு போய் இங்கே ஐயனார் அப்பா கிட்ட கொண்டு போய் வைடா. இப்போ எல்லா சாமியும் கையிலும் ஒரு வெள்ளத்தை வச்சுருக்காங்க. சாமிக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இவர் கையில் ஒரு வெள்ளம் இருக்கட்டும். அப்பா அதை போய் சாமியை கட்டி பிடிச்சிக்கிட்டாமா பாருங்க, நான் சாமியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து வேண்டுதல் வச்சா எல்லாம் நல்லது நடக்கும் சொன்னாங்க. அதனால வெள்ளம் வச்சுட்டு இருக்கோம். நீ வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மையிட்டு இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கருது இருக்கிற குட்டி மிஷின் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். சட்டுன்னு பேர் வரல. இது இப்போ எங்கேயோ கோரையை எடுத்துகிட்டு வருது. ஓ ஆமாம், நான் வந்து வெள்ளம் வைக்கிறது நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அது வந்து நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, எங்கள் சாய்ப்பா எல்லா சாமிக்கிட்டையும் போய் வெள்ளம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் வைங்க. நான் என்னென்ன வெள்ளத்தை உடச்சி அங்கே வைக்கலாமே, வைங்க. வெள்ளத்தை வந்து நம்ம கோயிலுக்கு வரும்போது இப்படி கொஞ்சம் உடச்சி எல்லா இடத்துலையும் வச்சோன்னா எறும்பு எடுத்துகிட்டு போவோம். மொத்தமாக வச்சிங்கன்னா அது ஓட்டை போட்டு என்னைக்கு கொண்டு போய் என்னைக்கு சாப்பிட்றது, வீடு போய் சேர்றது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு போங்க. வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போங்க. அப்படி இல்லையா, என்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனாலுமே வெள்ளம் வாங்கிட்டு போய் நம்ம நாள் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கோயில் போகும்போது வெள்ளம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. எனக்கு இதில் பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு. கண்டிப்பாக முடிஞ்சால் பௌர்ணமி போயிட்டு வாங்க. எனக்கு அண்ணியை, அதாவது இங்கே மறந்து வச்சு ஊர் பேர் பாண்டிச்சேரி ரதி அண்ணி சொல்லுவாங்க என்கிட்ட. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னது, 11 பௌர்ணமி நீ தொடர்ந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துட்டனா நல்ல சக்ஸஸ் இருக்கும்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இதை நிறைய பேர்கிட்ட சொல்லி எனக்கு இன்னும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, பௌர்ணமிக்கு வெள்ளம் வாங்கிட்டு கோயில் போங்க அப்படின்னு.
அதை நான் என்னை ஃபாலோ பண்ணுறேன். உண்மையாகவே வந்து மிராக்கிள் மாதிரி இருக்குது எங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து. அதனால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறேன். என்ன சொன்ன விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்பப்போ நான் ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு தோணும்ல, ஐயோ அன்றைக்கே சொன்னாங்களே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு. அதனால் ஒரு பழக்கமாக லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம், நம்மளுக்கு எப்போவுமே நிம்மதி இருக்கும்ல. அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கு வந்தோன்னே. அந்த இடத்த பார்க்கும்போதே நம்மளை பார்த்து சாமி நம்மளை சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. ஐயனாரப்பா பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாப்புல அப்படி சொல்லிட்டு. அதனால் இப்போ என்ன பண்ணுவேன்னா உட்காந்து அவருக்கு 108 போற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்குறீங்க, பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாங்கிட்டு போகணுமா, மற்ற நாள் நம்ம சும்மா போயிட்டு வந்தால் பரவாயில்லைன்னு. அதுக்கு தான் சொன்னேன், என்னைக்கு போனாலும் சரி இது வாங்கிட்டு போயிட்டு வாங்க வெல்லம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணி. என்ன சொல்கிறீங்கன்னா, அக்கா என் ஹஸ்பண்டுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு மட்டும்தான் நம்பிக்கை, அதனால் அவர் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, அது ரொம்ப தூரம் போகணும், 1 மணி நேரம் ஆகும், இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கோயிலுக்கு கூப்பிட்டு போக மாட்டுறாரா விட்டுருங்க. எல்லாமே வந்து அந்த கடவுள் பார்த்துப்பாரு, நம்மளுடைய சூழ்நிலை அவர் புரிஞ்சுப்பாரு. அதனால் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயோ நம்மளால் இப்போ நான் இன்றைக்கி என்னால் வர முடியுதுங்க, நான் வர்றேன், வர முடியாதவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளோதான், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை போட்டு உள்ளே போட்டு வருத்திக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்து வீட்டிலேயே சாமியை கும்பிடுங்க. நம்ம எங்கே இருந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த கடவுளுக்கு ரீச் ஆகும். அவராக ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஹஸ்பண்டுடைய மனசையே மாற்றி வா கோயிலுக்கு போகலான்னு அவரே உங்களை கூப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்துடுவார். ஏன்னா இவன் அப்படி தான் என்னை கூப்பிட்டு வந்தான். மகி வந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார், எனச்செல்லாம் பெருசாக சாமியெல்லாம் கும்பிட மாட்டார். ஆனால் என்னென்னா என்னைய கட்டினதுலேருந்து இப்போ பார்த்தா அவர் எனக்கு முன்னாடி எழுந்துச்சு விளக்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த கடவுள் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காருல்ல. அதனால் வந்து எல்லாமே மாறும். இதுதானோ இப்படி தானோ லைஃப் அப்படின்னு மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. அது இங்கேருந்து சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு இதுவாக இருக்கும்ல, பாசிட்டிவாக இருக்கும்ல, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் எப்போவுமே நீங்கள் வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நான்லாம் நிறைய யோசிச்சு பார்க்குறேன். ஆத்தாடி போன மாதம் பார்த்தியா எவ்வளோ செலவாயிருக்கு. நம்ம காய்கறி 2 கிலோ வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், 1.5 கிலோ யூஸ் பண்ணுறோம், மீதி 1/2 கிலோ அங்கங்கே கொஞ்சம் மிச்சப்பட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா தண்ணி பிடிச்சி போய் ஒரு மாதிரி அழுகி போயிடுது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை அறியாமல் வேஸ்ட்டாக போகிற செலவுகள் நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு வர்றதெல்லாம் வந்து வேஸ்ட்டு செலவுகளும் கிடையாது. சில பேர் நம்ம யோசிக்கிறோம்ல, என்கிட்டயே சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே போய் 1 மணி நேரம் போய்கிட்டு வந்துக்கிட்டு அதுக்கு வீட்டில் வந்து கும்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே வரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்குது, மனசுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கடவுள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை மூவ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து அது மாதிரி நம்புங்க. எதையோ யார் மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், நம்மளை ரொம்ப நெருங்கினவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஏமாற்றி விட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து யார் மேலேயோ நம்பிக்கை வச்சு நம்மளுடைய குறைகளை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கடவுள்கிட்ட சொன்னோம்னா அவர் யார்கிட்டையும் போய் சொல்லி நம்மளை கிண்டல் பண்ண போகிறது இல்லை. நம்ம பிரச்சனையை அவர் சரி பண்ணுவார், அந்த நம்பிக்கை தான் எனக்கு. அதனால் அவரும் சரி பண்ணுறாரு. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், பிரச்சனையாக இருந்தால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. சொல்லி அவங்களாம் நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தியா அதனால தான் இவ இப்படி இருக்கா, அவள் அப்படி இருக்கா அப்படி பேசுவாங்க. தேவையா இது நம்மளுக்கு? அதுக்கு சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி சொல்லியிருப்பேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காகத்தான், நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சரி ஓகே, நம்ம சாமி கும்பிட்டு கிளம்புவோம். இப்படியே பேச வீடியோவில் இருந்தால் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிறேன்? இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு மரத்தில்? இந்த பழம் என்ன பழம் சொல்வேன்? அழிஞ்சு பழம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. இது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு என்ன ஒரு அழகு தெரியுமா? இது வந்து எப்படி இருக்குன்னா டக்குன்னு பார்த்தா திராட்சை மாதிரி தான் இருக்கும், கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த குண்டு திராட்சை இருக்குல்ல, இந்த இருக்குல்ல இப்படி தான் இருக்கும். பாப்பாலாம் இங்கே வந்து அதை நிறையா சாப்பிடுவோம், நான் நிறையா சாப்பிடுவேன். இந்த இருக்குல்ல பழம், நல்ல அழகான பழம் பார்க்கறதுக்கு. அதை காட்டு, உரிச்சு காட்டுவோம். உரிச்சு காட்டு, உரிச்சு காட்டு. இந்த இருக்கு ஒரு பழம், இது உரிச்சு காட்டு. இங்கே பாருங்க, இந்த பழம் பார்க்கறதுக்கு உள்ள கிரேப் ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கு, அப்படியே இருக்கு பாருங்க, அப்படியே சூப்பராக உரிக்கிறதுக்கு சூப்பராக வரும். இங்கே இருங்க, ஆனால் நான் இதை சாப்பிட்டதே கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவர் அப்படிதான் சொல்றாரு, சூப்பராக இருக்கும். தொட்டா இங்கே சூப்பராக இருக்குடா மச்சான். பாப்பா நான் எல்லாம் எப்போ வந்தாலும் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டு பாருங்க, பாப்பா சாப்பிடுது பாரு, நல்லா இருக்கடா. இனிக்கும், டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் பழக்கலையா? இல்ல எப்படி ராச்சலாம் இருக்கு? இனிப்பா இருக்கு. இல்ல அவ எடுத்தது நல்லா பழுத்துருச்சு அது பண்ணி கொஞ்சம் காய பறிச்சேன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கோயிலை சுத்தி இது நிறைய இருக்கு. இந்த மரம் இந்த இருக்கா, நிறைய சாப்பிடு. அங்க இருக்கு. இது ஆக்சுவலா வந்து சாமி மரம் தான் சொல்லுவாங்க அது. ஆமா, ஒரு வாட்டி அதாவது இந்த குச்சியை வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்களாம் சில பேர். அப்போ நாங்கள் கேட்டோம். அப்போ வந்து ஐயனாரப்பா கோயிலுக்கு வந்த புதுசு என்ன மகி, அப்போ ஒரு வயசான அப்பா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டோம், இந்த குச்சியை எடுத்துகிட்டு போகலாமாப்பா அப்படின்னு. அப்போ அந்த அப்பா சொன்னார், எடுத்துகிட்டு போகலாம், தப்பு கிடையாதுப்பா, ஆனால் நல்லா சுத்தபத்தமாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி எதுக்கு கோவிலில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஐயனாரப்பா கோயிலேருந்து எங்கள் குலதெய்வம் கோயில் மண் லைட்டாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன். 3 முடிச்சு போட்டு வச்சுருக்கேன்.
மஞ்சள் துணியில் போட்டு, அதாவது அந்த 3 மூட்டையும் எனக்கு எப்படின்னா எங்கள் ஐயனாரப்பா பக்கத்தில் அவங்களுடைய 2 மனைவிகள், நான் அப்படி கற்பனை பண்ணி அவங்க 3 பேரையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அதையுமே வந்து சில பேர் நம்ம மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் கட்டுவோம்ல, அதுவும் என்ன சொன்னாங்கன்னா வாசலில் கட்டாதீங்க, ஏன்னா வந்து நம்ம தலை குளிச்ச நேரத்தில் கூட அப்படி போய் வர்றதெல்லாம் இருக்குது, லேடிஸ்க்கு வந்து இதுவாக இருக்கும், அதனால் நீங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணலாம், பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாம், கண்ணத்தில் நம்ம போட்டு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதனால் இந்த பழத்தை தான் மகி ஷேர் பண்ணணும்னு சொன்னார், ஷேர் பண்ணிட்டார். நானும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். நீங்களும் வந்து யாராவது ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்ம வீடியோ எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணணும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம். நம்மளோட ஸ்கின் ஆயிலெலாம் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் பிரச்சனை, சோரியாசிஸ் எல்லாமே சரியாக இருக்குது. சில பேருக்கு வந்து அதை அரிச்சு அதுக்கப்புறம் அது கருப்பாக போய் அந்த இடம் புண்ணாயிடும், அந்த மாதிரி புண்ணே சரியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நான் எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிடுவேன். ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் அந்த குட் நியூஸ் என்னங்கிற அடுத்த வீடியோ நம்ம வீட்டில் போய் ஆமாண்டா, முக்கியமான விஷயமாச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ பேசிட்டேன், அடுத்த வீடியோவில் நம்ம அந்த குட் நியூஸை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். தேங்க்யூ, பாய்.